நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திரேஸ்புரம் வந்து ஏல கடைக்கு வந்திருக்கோம். மீன் என்னென்ன ரேட்டில் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பண்டாரி செக்ஷன். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பண்டாரின்னு சொல்கிற மீன் தான் போகும். எக்ஸ்போர்ட் மீன் ஃபுல்லாகவே இங்கே தான் போகும். பாருங்க, ஒவ்வொரு சைஸை பாருங்க. ஏலம் காட்டிருக்காங்க. அது எல்லாம் சரியான சைஸு. கிளி மீன் அந்த பக்கம் கிடக்க ஃபுல்லாக கிளி மீன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் ஏறி போகும். கிளி மீன் ரேட்டு அதிகம். இந்த கேட்காங்களா, கேட்க ஏறிக்கிட்டே இருக்கும் ரேட்டு. ஸ்டார்டிங் ரேட்டு வந்து 2500 ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக கிளி மீன் தான். அது பாருங்க, அந்த கிளி மீன் இப்போ 4000 போயிருக்கு. இது சைஸை பாருங்க, பெட்டி விட பெருசா இருக்கு பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக புள்ளி கலவா பொடிச்சு பாருங்க. எவ்வளோ மீன் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் தனித்தனி கூறு நண்பா. அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக தனி செக்ஷன், இந்த பக்கம் இருக்கிற தனி செக்ஷன். பாருங்க, பார்த்தீங்களா சைஸை பார்த்தீங்களா. பாக்ஸை விட பெருசாக இருக்குது. நான் பண்டாரி எக்ஸ்போர்ட்னு சொல்லும் போது நிறைய நண்பர்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. எவ்வளோ பேர் எடுக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் போகிறதான், கம்பெனிக்காரங்க மட்டும் தான் நிற்பாங்க. வேறு பெட்டி வியாபாரி நிற்க மாட்டாங்க. எது அந்த செக்ஷன் வந்து 16000 ரூபாவா. பார்த்தீங்களா, இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா மீனும் கலந்து கிடக்கு. நம்ம இந்த செக்ஷனை பார்த்துட்டோம். அந்த பக்கம் போய் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே எக்ஸ்போர்ட் போகிறது மட்டும்தான் எடுக்காங்க. அந்த பக்கம் பல ரக மீன்கள் கிடக்கும் பாருங்கள். இந்த பக்கம் அதிகமாக பண்டாரி மீன் மட்டும்தான் வரும். பண்டாரி, புள்ளிக்கிழவை அந்த மாதிரி தான் வரும். அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்களேன். ரகரகமாக மீன் கிடக்கும். வாங்க அந்த பக்கம் போயிடுவோம். நம்ம தலையை நானும் தான் வந்தோம். பாருங்க மீன் அந்த ட்ரப்புலேருந்து இறக்குறாங்க பாருங்க. அதான் பாருங்க நண்பா. சரிங்களா, மாயை கட்டி வச்சுருக்காங்களா. ஃபுல்லாக பண்டாரி அங்கே தான் போகுது. எக்ஸ்போர்ட் தான் போகுது. நம்ம வெளியே வரும்போது ட்ரேசிங்கில் வச்சு இறக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், சின்ன செக்ஷனுக்கு வந்துட்டோம். சின்ன செக்ஷனில் பாருங்கள் வெலை மீன், மஞ்சள் கிளி, அதுன்னு எல்லா வகமும் கிடக்கு. இப்போ தான் உள்ளே இறக்குறாங்க. இதை பாருங்க, இந்த பாருங்க நண்பா. இது ஃபுல்லாக கெளுரும் ஏலத்துக்கு கொடுக்குறது. இது பாருங்க, இது கெளுருலேயே பெரிய ரகம் தேடாம். கெளுரு பெருசாகிட்டுனா தேடாம். அதெல்லாம் இது என்ன மீன் நண்பாக பாருங்க. இது வந்து சடையன்னு சொல்கிறாங்க. சுறாவை பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய சுறான்னு. சரியான சுறாவை படுத்து போட்டிருக்காங்க. ஒரு 6000லேருந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பாறை கிடக்கு, பெரிய பாறை பாருங்க. மயில் கோலா மீன் எவ்வளோ பெருசாக இருக்கு. கோலா சரியான சைஸாக இருக்குல்ல. அந்த பக்கம் வந்து சுறா ஓடிக்கிட்டு இருக்கு. இது மயில் கோலா, பன்னி கோலா உண்டு. என்னென்ன ரகம் இருக்கோ அவளை காட்டுற முடிஞ்ச வரைக்கும். வஞ்சிரம் பாருங்க நண்பா. தூண்டி மீன் தான் தெரியுதுங்களா. வாயில் தூண்டி அடிச்சிருக்கா. தூண்டி மீன், தூண்டியில் தூக்குனது தான். 1000 கால் தூண்டி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதில் அடித்த மீன் தான். இவ்வளோ பெரிய மீனுக்கே தூண்டி சைஸை பாருங்க. பார்த்தீங்களா, தூண்டி இவ்வளோ போட்டு தூண்டியில் இவ்வளோ பெரிய மீன் தூக்குறாங்க. நரம்பு 100 பாயிண்ட் நரம்பு. வேலை முடிஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க. சரிங்களா, சரிங்களா, கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கம்மியில் மொத்தமாக எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுத்து எக்ஸ்போர்ட்டு. அவ்வளோ அங்கே ஏற்றுமதி தான்.
சூற கிடக்கு பார்த்தீங்களா, இருக்க வஞ்சிர மீன் கிடக்கு. பாருங்கப்பா, இது ஃபுல்லாக பிளாங்கு மீன். எவ்வளோ புதுசாக இருக்கும், எவ்வளோ புதுசாக இருக்கும். இல்லை மாவுளாம், பாம்பு இல்லைன்னா மாவளாவான். தூண்டி மீன் தான், சரியான சைஸ். உங்களுக்கு கேமராவில் சின்னதாக தெரியலாம், ஆனால் சரியான சைஸ். எவ்வளோ பாறை, செப்புளி குருவலை ஹலோ. இப்போதைக்கு 7000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு, இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்தி பாறை சரியான சைஸ் பாறை நண்பா, சின்ன சைஸ் பாறை கிடையாது. மரட்டு பாறை. நான் பேசுறது கம்மியாக தான் கேட்கும். பாரு எவ்வளோ மீன், இது ரேட்டு கம்மியாக தான் போகுது. 1000 ரூபாய்க்கு உள்ளே முடிஞ்சிச்சு. ஏன்னா இது விலை கிடையாது, இந்த மீன் விலை கிடையாது, அதனால் 1000 ரூபாய்க்கு உள்ளே முடிஞ்சிட்டு. இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பொடி மீனாக இருக்கும். இந்த வட்டக்காரங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுப்பாங்க. இந்த வியாபாரி அந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த எடுத்து விற்காங்க பாருங்கள், இங்கனக்குள்ளேயே இங்கனக்குள்ளேயே விற்கியும் செய்வாங்க. இந்த எடுக்காங்க பாருங்கள். இது கூட்டத்துக்குள்ளே போனாலும் உங்களுக்கு மீனை காட்ட முடியாது. நான் பேசுகிறது சுத்தமாக கேட்காது. உள்ளே போய் நான் காட்டுறேன் வேணா. இந்த பாருங்க, காரப்பூச்சி, காரல் வெளியூர் 300 ரூபாய்க்கு போகுதுன்பா, பார்த்துக்கலாம். பாருங்க, இது வந்து விலை மீன் கூட சேர்ந்தது, ஓரியாவாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விலை மீன் தான். பாருங்க, கெளுரு 380 ரூபாய்க்கு போயிருக்கு. 400 ரூபா. கெளுத்தி மீன் நண்பா, நம்ம கிளறுன்னு சொல்கிறோம்ல, அதே மீன் தான். இந்த பாருங்க, இது வந்து வாழை மீன், சாவாலயம். என்னால் முடிஞ்ச வெரைட்டி காட்டியிருக்கேன், இதில் வந்த வெரைட்டியெல்லாம் காட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மீன்களையும் சொல்லியிருக்கேன். இது பல்லுலாம் பயங்கரமாக இருக்கும் சரிங்களா, நல்ல வலுவலுன்னு இருக்குல்ல. பக்கத்துலேயே பாறை. பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாக பெட்டியாக வாரி எடுத்து வச்சுருக்காங்களா, எடுத்து வச்சு இங்கனுக்குள்ளே வியாபாரம் பார்ப்பாங்க. மொத்தமாக வாங்குவாங்க, வாங்கிட்டு இங்கனுக்குள்ளே வியாபாரம் பார்த்துக்குருவாங்க. பாருங்க, இறால், நண்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இலை மீன் சரிங்களா, கொந்தை. இது ஃபுல்லாக அயில மீன். இது வந்து கொந்தைன்னா நெத்திலி கூட சேர்ந்தது. இந்த பக்கம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த பாருங்க, காரல், இப்போ பார்த்தது வந்து களிநண்டு. இப்போ 300 ரூபாய்க்கு போயிருக்கு, ஏறும். தம்பி என்னத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கில் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காரு. இல்லை எதுவும் இருக்கா வாய்க்கில் இல்லையா. இங்கே தான் அந்த பொம்பளையாளுக்கு ஏலக்கடை எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க தெரியுமா, ஏரியாவுக்கு. அது ஃபுல்லாக அங்கே தான் எடுப்பாங்க. அவ்வளோ லேடிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க பாருங்களேன். பெட்டி வியாபாரின்பாங்க. விலை மீன் நல்ல இந்த ஏரியாவுக்குள்ளே எது மூவ் ஆகுதோ அதை தான் வாங்குவாங்கங்கிட்டு. விலை மீன், நண்டு, இறால். இறால் விற்காங்களா, எல்லாமே கிடைக்கும். நமக்கு என்னென்ன ரக மீன் வேணுமோ அதை வாங்கிக்கிற வேண்டியதான். ஒரு நேரம் ரேட்டு கூட இருக்கும், ஒரு நேரம் ரேட்டு கம்மியாக இருக்கும். விலைகள் வந்து எப்போதும் நிலையாக இருக்காது, மாறுபடும். ஏலக்கடை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. முதல்ல எவ்வளோ ரெஷ்ஷாக இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த சடையன்னு சொன்னோம்ல ஒரு மீன், அது இப்போ தான் பாக்ஸில் போடுறாங்க தெரியுதுங்களா, சடையன். சைஸ் மீன் பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே வஞ்சிரம் கிடக்கு, விலை மீன் கிடக்கு. அது அவ்வளோதான், அது பாக்ஸ் முடிஞ்சிச்சு. அது ஒரு ஆளுக்காக இருக்கும், இது ஒரு ஆளுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ள அந்த இலக்கடையே முடிஞ்சுது பாருங்கள். அவ்வளோதான், ரெஸ்ட் முடிஞ்சுது. எடுக்கிறதா இருந்தால் நம்ம 10 மணிக்கு முன்னாடியே வந்து எடுக்கணும். நம்ம 9 மணிக்கு போவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாயிரும். வெள்ளனே வரணும்.
பாருங்க நண்பா, அந்த இலக்கடை முடிஞ்சிட்டு இந்த இலக்கடை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இதுவும் முடிஞ்சிடும். மணி 10 போகுது. மணி 8 to 10 முடிஞ்சிடும். நண்பா, இன்னைக்கு வந்து நம்ம திரேஸ்புரம் கடற்கரையில் வந்து மீன்கள் எல்லாத்தையுமே காட்டியிருப்போம். காலையில் எழுந்திரிச்சுட்டா தான் அப்படி இருக்கேன், பரட்ட மாதிரி. சரிங்களா? என்னென்ன மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காட்டியிருக்கேன்பா. நம்ம இந்த பதிவு பதிவு இங்கே திரேஸ்புரத்தில் பதிவு. நம்ம பிசிங் ஏர்போர்ட்டில் யாருக்குமே பதிவு போட்டிருக்கோம். திரேஸ்புரத்தில் நம்ம பதிவு எடுக்கல. அதனால தான் சரி நண்பர்களுக்கு எடுத்து காட்டுவோம் அப்படின்னு காட்டினேன். எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், இன்னும் வலை கழிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த சாலைகளெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த லைனில். இந்த இருக்கு அந்த சாலை இன்னும் கழிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். இதை எடுத்து அங்கே கொண்டு போய் இடத்துக்கு வந்துடும். மழை சாலை மீன் எல்லாமே கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்க நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி டூனியூ சம்மந்தப்பட்டது, வலை சம்மந்தப்பட்டது நிறைய வீடியோஸ் போட்டுருக்கு. அதையும் போய் பாருங்கள். மற்றொரு வீடியோ பார்ப்போம். பாய்.